ஹாய், ஹலோ, வணக்கம் நிழல் நண்பர்களே. இது உங்கள் நிழல் சேனல். இந்த வீடியோ கெடல் ஜென்சன் ராஜா கதையின் பார்ட் 3. கெடல் ஒரு சாதாரணமாக தோன்றும் இளைஞன். ஆனால் அவனது நிஜ முகம் இப்போது வெளிப்பட ஆரம்பிக்கிறது. தன் குடும்பத்தை முற்றிலும் அழிக்க அவன் எடுத்து வைத்த கடைசி சில படிகள் எப்படியெல்லாம் சிக்கல்களா, பயமா, கொடூரமா இருந்தது என்பதை இப்போ நாம் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்க பார்ட் 2 பார்க்கலைன்னா அந்த வீடியோவோட லிங்கை நான் கார்ட்ல அட்டாச் பண்றேன். பார்ட் 2 பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த கதையோட முழு த்ரில்லரை நீங்க அனுபவிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடைசி பார்ட் 2ல கெடல் அவனுடைய அம்மா மற்றும் பாட்டியை எப்படி கொன்றான் அப்படிங்கிற கதையை பார்த்தோம். அவங்கள கொண்டு முடிச்ச பிறகு தந்தை மற்றும் தங்கையோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தான். இப்ப நேரம் கழிச்சு அவங்க அக்கா மற்றும் தந்தை அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. கெடல் அவங்க கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் அப்பாவிடம், அப்பா, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும், தயவு செய்து என் ரூம்க்கு வர்றீங்களா அப்படின்னு கேக்குறான். அன்னைக்கு கெடல் அப்பாவுக்கு வர அவ்வளவா இஷ்டம் இல்லை. ஆனாலும் சரி பரவாயில்லன்னு ஒத்துக்கொள்றாரு. ரூமுக்கு அவங்க அப்பாவை கூட்டிட்டு போன பிறகு கெடல் அவன் தாயை எவ்வாறு கோடாரி கொண்டு கடுமையாக தாக்கி கொன்றானோ அதே மாதிரி அவங்க அப்பாவையும் கடுமையா தாக்கி அவங்க அப்பாவையும் கொண்டுறான். இந்த டைம் தந்தையை கொன்ற பிறகு ரூம்ல உள்ள ரத்தக்கரையை சுத்தம் செய்ய அவனுக்கு நேரமும் இல்லை. அப்புறம் நேரடியா அவன் தங்கச்சி கெரோலின் ரூம்குள்ள நுழையிறான். அவளையும் ஒரு விலங்கு போல தாக்க ஆரம்பித்தான். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கெரோலினை தாக்கும் போது உடனே அவ கீழே விழல, பெருசாவும் எதுவும் காயமடையல. அதனால கெடல் என்ன பண்றான்னா கத்தியை எடுத்து கெரோலின் கழுத்துல குத்தி கொள்றான். இது எல்லாம் சில மணி நேரத்திலே நடந்து முடிச்சிருது. இப்போ கெடல் அவனோட முழு குடும்பத்தையும் அழிச்சிட்டான். அதுக்கப்புறம் தன் கீழ் வீட்டுக்கு வேலைக்கு வந்த பாட்டிக்கு எந்த சத்தமும் கேட்டுறக்கூடாதுன்னு அந்த நாள் ஃபுல்லா லவுட் ஸ்பீக்கர்ல சத்தம் வர்ற மாதிரி பாடல் கேட்டு கொண்டிருந்தான். அதனால கீழே இருந்த பாட்டிக்கு எந்த சத்தமும் கேட்கல. அன்னைக்கு நைட்டு கெடல் ஒரு ரெஸ்டாரண்ட்ல 5 பிளேட் ஃபுட் ஆர்டர் பண்ணி பாட்டியுடன் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டான். அடுத்த 2 நாட்களும் கெடல் வீட்டிலே இருந்தபடி அந்த சடலங்களை நுறுக்கி துண்டு துண்டாக வெட்டினான். வீட்டு வேலைக்கு வர்றவங்க வழக்கம் போல வீட்டு வேலை செஞ்சு சமைச்சு வைக்கலாம் செஞ்சாங்க. ஆனா அவங்க மேல் மாடிக்கு மட்டும் போய் சுத்தம் செய்ய அனுமதி கொடுக்கல. கெடல் மேல் மாடிக்கு போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். அதனால வேலைக்கு வந்தவங்களுக்கும் எந்த சந்தேகமும் வரல. அடுத்த நாள் வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க ஏன் வீட்டுல யாருமே இல்ல அப்படின்னு கெடல் கிட்ட கேக்குறாங்க. கெடல் கூறுகிறான், அவன் பாட்டி ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்காங்க. என் அம்மா, அப்பா, அக்கா எல்லாரும் கன்னியாகுமரிக்கு ஒரு மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க, நான் மட்டும் போகல அப்படின்னு சொல்றான். 2 நாட்கள் இப்படியே போச்சு. இந்த நேரத்துல எந்த சந்தேகம் இல்லாம அவன் அவனுடைய வேலையை நடத்தி கொண்டு இருந்தான். இந்த இடத்துலதான் கெடலுடைய அடுத்த பிளான ஆரம்பிச்சான். இத்தனை பேரை கொன்ற ஒருத்தன் அவன் உண்மையிலே திட்டமிடப்பட்ட ஒரு கொலையாளியா, அல்லது மனநலம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட ஒரு பாவப்பட்ட இளைஞனா? நிஜமா கெடல் செய்த செயலுக்கு காரணம் அவனோட தந்தையா, இல்ல ஆன்மா சம்பந்தமான ஒரு ரிச்சுவல் நம்பிக்கையா? உங்க கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களை தானாக சந்திக்கும். நம்ம பார்ட் 4ல சந்திப்போம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.